ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு பிஜி அண்ட் யூஜி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கமெண்ட்டில் கேட்ட அதிகமான கொஷின்ஸில் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் லெவல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா யூஜி டிஆர்பி நிறைய பேர் இந்த வாட்டி டெட் எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து காம்படிஷன் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே போல் பிஜிடிஆர்பிக்குமே சரிங்களா, ஏன்னா பிஜிடிஆர்பிக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக அண்ட் சப்ஜெக்ட் வைஸாக டிஃப்ரெண்ட் வேரி ஆகும். தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸுக்கு ஒரு மாதிரியும், அதுக்கடுத்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இந்த மேஜர்ஸ்க்கு எல்லாமே வேறு மாதிரியும் சரிங்களா வேகன்சி அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அல்லது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ இதில் காம்படிஷன் லெவல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாம்ஸோட ஒரு அனலைஸு. இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, ஒரு சில பேருக்கு வந்து தெரியல சரிங்களா, எவ்வளோ பேர் வந்து எழுதுவாங்க, எப்படி வந்து காம்படிஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியல. அதனாலே அவங்களுடைய ப்ரிப்ரேஷனை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. போதும், இது வரைக்கும் நான் படித்தது போதும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே அதிகமாக தமிழ், அதுக்கடுத்து இங்கிலீஷு, மேக்ஸு, ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 25,000 பேர் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதுவாங்க. அதே ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 பேருக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதுவாங்க. அதே பாட்னி, சுவாலஜி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 10,000 12,000 பேருக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதுவாங்க. மற்ற சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி, காமர்ஸு இதுவும் அதே சேம் தான் சரிங்களா, ஒரு 12,000 15,000. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எழுதுகிறப்ப ஒரு 2,00,000 பேர் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதுவாங்க. நமக்கு நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே வரும்போதே தெரியும். அது சப்ஜெக்ட் வைஸாக வரும்போது இண்டிவிஜுவலாக பிரிஞ்சிடும். அதே யூஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப லாஸ்ட் டைம் ஒரு 30,000 இவ்வளோ பேர் தான் எழுதுனாங்க. ஏன்னா டெட்டு நமக்கு வந்து பாஸ் பண்ணி யார் யார் இருந்தாங்களோ அவங்க மட்டும் எழுதுனாங்க. இந்த டைம் வந்து நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா, கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேலே நமக்கு காம்படிஷன் வந்து இருக்கும். அது சப்ஜெக்ட் வைஸாக பிரித்து போகும்போது அது வந்து சேஞ்சஸ் ஆகிடும் சரிங்களா. அதனால் நீங்கள் எடுத்தோடனே 1,00,000 அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க. அது நிறைய எல்லா மேஜர்ஸ்க்கும் மிங்கிள் ஆகி பிரிஞ்சிடும் சரிங்களா. தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, அதுக்கடுத்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்குது, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி. ஸோ இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்ந்து தான் அந்த 1,00,000 பேர் வந்து பிரிஞ்சு போவாங்க. அதனால் ஒரே சப்ஜெக்ட் இல்லை. அப்போ சப்ஜெக்ட் வைஸாக பார்க்குறப்ப ஒரு 10,000 15 20,000 இப்படி இருக்கலாம். இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. ஹிஸ்ட்ரி கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் டைமே நமக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் வந்து நிறைய பேர் வந்து மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருந்தாங்க சரிங்களா. அதனால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இந்த மாதிரியான மேஜர்ஸ்க்கு கொஞ்சம் காம்படிஷன் லெவல் கொஞ்சம் மீடியமாக இருக்கலாம் சரிங்களா. மற்றது வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து அதிகமாக இருக்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு பிஜிடிஆர்பியில் லாஸ்ட் டைம் இது வந்து வந்த ரிசல்ட்டு, இது வந்து பாட்னி வச்சு போட்டிருக்கேன். சப்ஜெக்ட் வைஸும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஸோ இதில் லாஸ்ட்டாக முடிஞ்ச மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 86 87 88. ஸோ இந்த மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் லெவலில் லஸ்ட்டு ஒரு 6 மார்க்ஸ் லெவலில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம். 86லேருந்து 80 மார்க்ஸ் வரைக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 322 பேர் தான் என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. ஸோ அடுத்து 6 மார்க்ஸ், ஸோ இன்னும் ஒரு 5 எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 மார்க்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஒரு 100 பேர் இதில் என்ன பண்ணுவாங்க ஆட் ஆகுவாங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு அதிகமாக தீவிரமாக இந்த 322 பேரும் படித்தாங்க அப்படின்னா இந்த 322 பேர் ப்ளஸ் வந்து யார் இன்னும் நல்லா படிக்கிறாங்களோ அதில் தான் அடுத்து வரக்கூடிய அந்த 100 போஸ்ட். ஏன்னா பாட்னி, சுவாலஜி இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 110 ஒரு சில டைம் 90 இந்த மாதிரி வரும். மற்ற மேஜர்ஸ்க்கு வந்து ஒரு 200 300 இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் வரும் சரிங்களா. சாரி 300 இந்த மாதிரி வரும். ஸோ இதில் யார் நல்லா பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு 70 to 80% பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் யாரெல்லாமே கொஞ்சம் நெருங்கி போயிருந்தாங்க, கட் ஆஃப் பக்கத்தில் போயிருந்தாங்களோ அவங்களாம் அடுத்தடுத்த டைம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கான காம்படிஷன் சரிங்களா. அப்போ வந்து இந்த 10,000 பேருமே தீவிரமாக படித்து நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து வரப்போகிறது கிடையாது. ஒரு 300லேருந்து 500 சரிங்களா, அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 இவ்வளோ தான் நமக்கான காம்படிஷன் இருக்கும். இதில் வந்து ஒரு 100 போஸ்ட்டுக்கு வச்சோம் சரிங்களா, 100 போஸ்ட்டுக்கு நமக்கு வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ஒரு போஸ்ட்டுக்கு போட்டியிடுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 5லேருந்து 10 இந்த மாதிரி தான் நமக்கான அந்த காம்படிட்டர்ஸோட லெவல் இருக்கும் சரிங்களா. அதனால் இந்த லெவலுக்கு நீங்கள் இது பண்ணி
இதில் நம்ம முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஓவராலாக சொல்லுவாங்க, நியூஸ் பேப்பரில் இது வரும்போது இத்தனை லட்சம் பேர் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, எத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அத்தனை லட்சம் பேரும் உங்கள் சப்ஜெக்டில் கிடையாது. இண்டிவிஜுவலாக அந்தந்த சப்ஜெக்ட்லேயும் என்ன பண்ணும் அப்படின்னா வேரி ஆகும். ரொம்ப தீவிரமாக படிக்கிறவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 300 to 500, அதுக்கடுத்து தீவிரமாக இருந்தாங்கன்னா ஒரு 500 to 1000, சரிங்களா? இவ்வளோக்குள்ள தான் நமக்கு வந்து காம்படிஷன் இருக்கும். அதிகமாக காம்படிஷன் இருக்கிறது இந்த லெஸ் லெவலில் இருக்கக்கூடிய மார்க்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் வந்து அடுத்து அதிகமாக தீவிரமாக படிக்கிறதுல இருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி காம்படிஷன் என்ன பண்ணீங்க, ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கலாம் வரும் வராது, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். குறிப்பாக பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மினிமம் 1 year ஸ்பேஸ் இருக்கும். 1 yearக்கான ஸ்டடி பிளான் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ 1 yearக்கு வேணுங்கிற கேண்டிடேட்டு கமெண்ட்டில் 1 year அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேங்க டைப் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா சிம்பிளாக ஒரு 1ஆம் நம்பர் மட்டும் போட்டுருங்க. அதே வந்து யூஜிடிஆர்பி, ஸோ இது வந்து கெமிஸ்ட்ரிக்கு லாஸ்ட் டைம் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 90லேருந்து 92, 93, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க 150க்கு எடுத்த மார்க்ஸு. இங்கே பக்கத்தில் கொடுத்துருக்கிறது டெட்டுக்கான வெயிட்டேஜ் மார்க்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பாஸ் பண்ணுவாங்க 0.5 அப்படின்னா லாஸ்ட்டாக 2024 இந்த மாதிரி பாஸ் பண்ணவங்களுக்கு தான் 0.5. ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் பாஸ் பண்ணவங்களுக்கு 5 மார்க்ஸ் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணியிருந்தாங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ரீசெண்டாக பாஸ் பண்ணிவிட்டு நிறையா மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? அதனால் எக்ஸாம்ஸ் வந்து எப்போ வேணாலும் வரும். நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்க. சூழ்நிலை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. உடனே வந்து கமெண்ட்டில் வந்து என்ன திட்டியுமே கமெண்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? எங்களுக்கு இதெல்லாமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. சூழ்நிலை எல்லாத்துக்கும் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கணும், மாற்றி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். நமக்கு போஸ்டிங் போகணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோன்னா என்னதான் இடர்பாடுகள் இருந்தாலும் நம்ம படித்து தான் என்ன பண்ணணும் ஆகணும். ஸோ இதில் வந்து ஒரு பேசிக்காக ஒரு 90 மார்க்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அடுத்த லெவல், சரிங்களா? ஒரு 10 மார்க்ஸுக்கு 90 to 80 எத்தனை பேர் இருக்காங்கன்னா 449 பேர் வந்து இருக்காங்க. இதே போல் தான் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும், சரிங்களா? அதுவும் வந்து வேரி ஆகும். ஸோ இங்கே வந்து அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 500 பேர் இருக்காங்க. அப்போ இங்கே வேக்கன்சியே லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 350 இந்த மாதிரி கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டைமும் அந்த மாதிரி 350 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த 500ல் இருக்கக்கூடிய 350 பேர் நமக்கு நெக்ஸ்ட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்க போஸ்டிங் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அப்போ இங்கேயும் அந்த காம்படிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு 500லேருந்து 1000 கேண்டிடேட்டுக்குள்ளே தான். ஸோ இது வந்து தீவிரமான ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காம்படிஷனு. ஸோ இதில் நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ நம்மளுடைய கட் ஆஃப் மார்க்ஸ். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க்ஸும் 80 மார்க்ஸே கிட்டத்தட்ட எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். 10, 20, 30 பேருக்கு மேலே எடுத்திருப்பாங்க, சரிங்களா? 404ல் ஸ்டார்ட் ஆகுது 80 மார்க்ஸு. இப்போ எண்டு மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 449. அப்போ ஒரு மார்க்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 49 பேர் இருக்காங்க. அப்போ காம்படிட்டர்ஸ் ஒவ்வொரு மார்க்குக்கும் 50லேருந்து 60 பேர் நமக்கு வந்து காம்படிட்டர்ஸ். இதே வந்து 79 போகும்போது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், 78 போகும்போது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், 77 வரும்போது இன்னும் அதிகரிச்சுட்டே தான் நமக்கு வந்து போகும். அது வந்து என்ன பண்ணாது அப்படின்னா குறையாது. ஸோ மேலே போக வேணா 81 போகும்போது ஒரு 10 குறையலாம். அதுக்கடுத்து 82 போகும்போது இன்னொரு 10 குறையலாம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். அதனால் காம்படிஷன் லெவல் இதுதான், சரிங்களா? அதனால் ஓவரால் வெளியில் சொல்லக்கூடிய காம்படிஷனை வச்சுட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் இருக்காதீங்க. உங்களுக்கான காம்படிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 1000 பேர் தான், சரிங்களா? அதனால் இந்த 1000 பேர்த்துக்கு முன்னாடி நம்ம வர்றதுக்கு நல்லா படிச்சுட்டே இருக்கணும். பொதுவாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின் எல்லாத்துக்கும் தெரியுது, இந்த 1000 பேர்த்துக்கு தெரியுது அப்படின்னா அந்த கொஷினை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தப்பு பண்ணக்கூடாது. இந்த 1000 பேர்த்துக்கும் தெரியாத ஒரு கொஷின் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், சரி பண்ணணும். அப்போ தான் நம்ம இந்த 1000 பேர்த்துக்கு முன்னாடி போயிட்டே இருப்போம், சரிங்களா? ஏன்னா இந்த 1000 பேர்த்துக்கு தெரிஞ்ச கொஷினை நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா 1000 பேர்த்துக்கு பின்னாடி வந்துடும். அதே இந்த 1000 பேர்த்துக்கு தெரியாத ஒரு கொஷினை நம்ம வந்து ஆன்சர்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 1000 பேருக்கு முன்னாடி போவோம். இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது. அப்போ மற்றவங்களுக்கு தெரிஞ்சதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்,
மற்றவங்களுக்கு தெரியாத கொஷின் ஒரு சில கொஷின்ஸும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி போவோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலில் இருந்தவங்க லாஸ்ட் டைம் எனக்கு வந்து கிடைக்கல, நான் ரொம்ப பக்கத்தில் போனேன், இன்னும் ஒரு 5 மார்க்ஸில் கிடச்சிருக்கும், 1 மார்க்ஸில் கிடச்சிருக்கும், 2 மார்க்ஸில் கிடச்சிருக்கும் அப்படிங்கிற கேண்டிடேட் எல்லாமே தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. மோஸ்ட்லி ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் சரிங்களா, 80% பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கத்தில் போனவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாஸ் பண்ணியிருப்பாங்க. மீதி 20% பேர் நியூவாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, கொஞ்சம் நாலேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க, ஹார்ட் ஒர்க்கு, அவங்க இந்த 80% போட்டி போடுறவங்க, அவங்க எல்லாமே இந்த 20%ல் இருப்பாங்க சரிங்களா. கண்டிப்பாக ஒரு 2-3 டைம் எழுதுனவங்களாமே பிஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணியிருக்காங்க. 4 வாட்டி எழுதுனவங்க, 5 வாட்டி எழுதுனவங்களாமே பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தொடர்ந்து படிங்க, நம்மளாலையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணி சொல்லியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த இதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த மேஜர்ஸ்க்கு மட்டும் இல்லை, மோஸ்ட்லி எல்லா மேஜர்ஸ்க்கும் இந்த மாதிரி தான் சரிங்களா. டேட்டா கிடைச்சது ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருந்தது இந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும், அதனால் ஈஸியாக எடுத்தாச்சு. மற்ற மேஜர்ஸ்க்கு இதுதான் ஒரு 100 அல்லது 150 இன்க்ரீஸ் ஆகலாம், அல்லது 500 இன்க்ரீஸ் ஆகலாம். மற்றபடி எல்லாத்துக்கும் கொஞ்சம் சேஞ்சாக தான் இருக்கும். இது வந்து ஒரு இதுக்காக சரிங்களா. பயத்தோட படிக்காதீங்க, பயம் இல்லாமல் படிங்க. கண்டிப்பாக நம்மளாலையும் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இது வந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.